வணக்கம். நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன். இன்றைய தினம் சீன வரலாறை பார்ப்போம். சீனா சுமார் 7000 ஆண்டுகளுக்கு முன்பே நாகரிகம் மிக்க நாடாக விளங்கியது. அக்காலத்தில் சீனத்தில் அரசன் உயர் அதிகாரம் கொண்டவன், கடவுளின் பிரதிநிதியாக கருதப்பட்டான். பரம்பரை அரசுரிமை பழக்கத்தில் இருந்தது. பிரபுக்கள், ஏழைகள் என்று பிரிவுகள் இருந்தன. பிரபுக்கள் உழைக்காமல் ஆடம்பரமாக வாழ்ந்தனர். ஏழைகள் சிறு குடிசைகளில் வறுமையில் வாழ்ந்தனர். அரிசி, கோதுமை, சோளம், பயிறு வகைகள் முக்கிய உணவுப் பொருள்கள். மது அருந்தும் வழக்கம் இருந்தது. தங்கம், வெள்ளி, இரும்பு, செம்பு பாத்திரங்கள் உபயோகிக்கப்பட்டன. கண்ணாடி கிமு 200ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டது. வணிகர்கள், விவசாயிகள், இசை கலைஞர்கள் அவரவர் பிரிவுகளுக்குள்ளேயே திருமணம் செய்து கொண்டனர். கலப்பு மணம் அனுமதிக்கப்படவில்லை. சீனாவில் பழங்காலம் முதலே அழகிய மண்பாண்டங்கள் தயாரிக்கப்பட்டன. அவை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அச்சுக்கலையில் சீனர்கள் வல்லவர்களாக விளங்கினார்கள். சிற்பம், ஓவியம் ஆகிய கலைகள் சிறப்புற்று விளங்கின. பட்டு, கண்ணாடி, தேயிலை, அச்சுமை, காகிதம் ஆகியவற்றை சீனர்கள்தான் கண்டுபிடித்தனர். கப்பலில் செல்லும்போது திசை அறியும் கருவியை கண்டுபிடித்தவர்கள் சீனர்களே. பல்வேறு வகையான கப்பல்கள் கட்டப்பட்டன. வெளிநாடுகளுடன் வியாபார தொடர்பு இருந்தது. ஆசியா, பாபிலோனியா, ரோம், எகிப்து, சயாம், இந்தோசீனா ஆகிய நாடுகளுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பட்டு, இரும்பு, பீங்கான், கண்ணாடி, உப்பு ஆகியவை ஏற்றுமதி செய்யப்பட்டன. இயற்கையை வணங்கினார்கள். தேவலோகம், ஆவி, பேய், பிசாசு முதலியவற்றில் நம்பிக்கை கொண்டிருந்தனர். கான்பூசியசியம், புத்தம் முதலியவற்றை சீனாவின் பழங்கால மதங்களாகும். கிமு 551 முதல் 478 வரை வாழ்ந்த சீன நாட்டு தத்துவ மேதை கான்பூசியஸ். இவரது கொள்கைகள் தத்துவ அடிப்படையில் தோன்றின. ஆனால் அவற்றை சீனர்கள் மதமாக மாற்றிக்கொண்டனர். மக்களிடம் ஒழுக்கமும் நற்பண்புகளும் ஏற்பட கான்பூசியஸ் பாடுபட்டார். பிராணங்களும் பேய் பிசாசுகளும் என்பது பொய் என்று பிரச்சாரம் செய்தார். மக்களுக்கு பணி செய்ய முடியாதவர்கள் ஆவிகளுக்கு எப்படி தொண்டாற்ற முடியும்? மரணத்தை பற்றி கவலைப்படுவதை விடுத்து வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் மரணத்திற்கு பிறகு அவரையே கடவுளாக்கிவிட்டனர். மிக பழங்காலம் முதற்கொண்டே ஐரோப்பிய நாடுகளுடனும் ஆசிய நாடுகளுடனும் சீனா வர்த்தக உறவு கொண்டிருந்தது. சீனாவின் பட்டு, தேயிலை ஆகியவை ஐரோப்பியர்களை மிகவும் கவர்ந்தது. கிபி 1511 போர்த்துகீசிய மாலுமி வாஸ்கோடகாமா தென் சீன பகுதியில் வந்து இறங்கினார். ஆனால் போர்ச்சுகீசியர்களின் வரவை சீனர்கள் விரும்பவில்லை. ஆசிய மக்களை போர்ச்சுகீசியர்கள் மதிக்காமல் கீழ்த்தரமாக பேசியதே இதற்கு காரணம். இதன் காரணமாக சீனாவுடன் போர்ச்சுகீசியர்கள் நிரந்தரமாக வர்த்தக உறவு கொள்ள முடியவில்லை. பிரிட்டன், ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் சீனாவின் வர்த்தக உறவு நல்ல முறையில் இருந்தது. பிற நாடுகளைப் போல அமெரிக்காவும் சீனாவுடன் வர்த்தக உறவை வலுப்படுத்திக் கொள்ள விரும்பியது. அது தன்னுடைய முதல் கப்பலை 1784 சீனாவுக்கு அனுப்பியது. இதன் தொடர்ச்சியை நாளைய பதிவில் பார்க்கலாம். நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன்.